வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பாடசாலை அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என்ற அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என கல்வி பிரதியமைச்சர் சுட்டிக்காட்டு. அரிசிக்காக நிர்ணயிக்கப்பட்ட சில்லறை மொத்த விலை மற்றும் கட்டுப்பாட்டு விலை நீக்கப்படவில்லை என நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிக்கை. படலந்த ஆணைக்குழு அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதுடன் அது 25 வருடங்களாக இருட்டறையில் இருந்ததாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கருத்து. நாட்டின் சாதாரண மக்கள் பாதுகாப்பு முற்றிலும் சீர்குலைந்துள்ளதற்கு அரசாங்கம் முழுமையான பொறுப்பேற்க வேண்டும் என சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டின் பாடசாலைகளை அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என்ற அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றம் இல்லை எனவும் அரசியல்வாதிகள் பாடசாலைக்குள் நுழைவதை தடை செய்வது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை எனவும் கல்வி பிரதியமைச்சர் மதுர வி செனவிரத்ன தெரிவித்துள்ளார். சமீபத்தில் பல அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாடசாலைகளில் நடைபெற்ற விழாக்களில் கலந்து கொண்டதை அடுத்து எதிர்க்கட்சியினர் இது குறித்து கேள்வி எழுப்பியிருந்தனர். இதன் விளைவாக அரசியல்வாதிகள் பாடசாலைகளுக்குள் நுழைவதை தடுக்க அரசு எந்த நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதா என்ற கேள்விகள் எழுந்தன. இந்த நிலையில் இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது பிரதியமைச்சர் முன்னதாக வெளியிட்ட அறிவிப்புகளை நினைவூட்டினார். கடந்த ஆண்டு செப்டம்பர் 26 பிரதமர் அலுவலகத்திலிருந்து வெளியான செய்திக்குறிப்பில் கல்வி அமைச்சின் அதிகாரிகளுடனான சந்திப்பில் பாடசாலை விழாக்களுக்கு அரசியல்வாதிகளை அழைப்பதை நிறுத்துமாறு பிரதமர் அறிவுறுத்தியிருந்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அரசியல் கோஷங்கள், பிரச்சாரங்கள் போன்றவை பாடசாலைகளில் இடம்பெறக்கூடாது என்பதில் அரசு உறுதியாக உள்ளது. ஆனால் அரசியல்வாதிகள் பாடசாலைகளுக்குள் நுழைய தடை செய்யுமா என்பது குறித்து இன்னமும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்று பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்தார். பணியிடங்களில் பெண்களை பாதுகாக்கவும் வன்முறைகள் மற்றும் துன்புறுத்தல்களை இல்லாதொழிக்கவும் சட்டங்களை வலுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க உள்ளது என்று தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜாசிங்க தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்றிருந்த நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், பணியிடங்களில் பெண்கள் எதிர்கொள்ளும் வன்முறை மற்றும் துன்புறுத்தல்களை இல்லாதொழிக்க இலங்கை சர்வதேச தொழிலாளர் அமைப்பு உடன்படிக்கையினை அங்கீகரிக்க உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது என்று குறிப்பிட்டார். இதுவரை இலங்கை இந்த உடன்படிக்கை அங்கீகரிக்கவில்லை என்றாலும் அதை பரிசீலித்து அதற்கேற்ப தேவையான சட்டங்களை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதிப்படுத்தினார். இதை ஒரு தனிச்சட்டமாக கொண்டு வந்து பணியிடங்களில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வோம். மேலும் பெண்கள் எதிர்கொள்ளும் உடல் மற்றும் மனச்சிதுவான எந்தவிதமான துஷ்பிரயோகங்களையும் தடுப்போம் என பிரதியமைச்சர் மஹிந்த ஜாசிங்க தெரிவித்துள்ளார். அரிசிக்காக அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட சில்லறை விலை மற்றும் மொத்த விலை என்பன மாற்றப்படவில்லை எனவும் கட்டுப்பாட்டு விலை நீக்கப்படவில்லை எனவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிக்கை ஒன்றை விடுத்தி தெரியப்படுத்தியுள்ளது. இதற்கமைய சிவப்பு பச்சை அரிசி 1 கிலோகிராமின் விலை அதிகபட்ச சில்லறை விலை 220 ரூபாவுக்கும், நாடு 1 கிலோகிராமின் அதிகபட்ச சில்லறை விலை 230 ரூபாவுக்கும், 1 கிலோ சம்பா அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை 240 மற்றும் 1 கிலோகிராம் கீரி சம்பா அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை 260 ரூபாய் என்றும் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த விலையை மீறி அதிக விலையில் அரிசிகளை விற்பனை செய்யும் வர்த்தகர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அதே நேரம் தீவிர சோதனைகள் மற்றும் விசாரணைகள் நாடளாவிய ரீதியில் தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சில சந்தைகளில் அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட விலைகள் மாற்றப்பட்டுள்ளன என்ற தவறான தகவல்களை பரப்பி வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் அதிக விலைக்கு அரசு விற்பனை செய்ய முயற்சி செய்வதாகவும் இதற்காக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இம்மாதம் வரையிலான காலகட்டத்தில் நடத்தப்பட்ட சோதனைகளின் போது 1555 விற்பனையாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. நாட்டில் குரங்குகளை கணக்கெடுக்கும் திட்டம் நாளை நடைபெறவுள்ள நிலையில் நாடாளுமன்றத்திற்கும் விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க நகைச்சுவையாக தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். அங்கு அவர் உரையாற்றுகையில், சபாநாயகரை நாளை நாடாளுமன்றத்தில் உள்ள அனைவருக்கும் விடுமுறை வழங்க வேண்டும். நாளை காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை நாட்டில் ஒரு முக்கிய கணக்கெடுப்பு நடைபெறுகிறது. அதில் நாங்களும் கலந்து கொள்ள வேண்டும். அத்துடன் நாடாளுமன்றத்தில் உள்ள 225 உறுப்பினர்களையும் சேர்த்து கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அத்துடன் பெரிய நிலப்பரப்பில் மிகுந்த நிதி செலவில் இந்த கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படுவதாக கூறிய அவர், அரசாங்கம் இதை எவ்வாறு செயல்படுத்தப் போகிறது என்பதை கண்டு பார்க்க வேண்டும் என்று நகைச்சுவையாக கூறியது சபையில் கவனத்தை ஈர்த்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
படலந்த ஆணைக்குழு அறிக்கை இன்று நாடாளுமன்றத்தில் சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவால் சமர்ப்பிக்கப்பட்டது. இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் ரத்நாயக்க படலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்காக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவுடன் இணைந்து அமைச்சரவை ஒரு கொள்கை முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். அறிக்கை குறித்து பரிந்துரைகளை வழங்கவும் தேவையான ஆலோசனைகளுக்காக சட்டமா அதிபருக்கு அனுப்பவும் ஒரு சிறப்பு குழுவை நியமிக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். சபை முதல்வரும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் இன்று பட்டலந்த வதை முகாம் தொடர்பான அறிக்கையினை சமர்ப்பித்த போது அது 25 வருடங்களாக இருட்டறையில் இருந்ததாக தெரிவித்தார். அவர் தொடர்ந்து உரையாற்றிய போது 1976ஆம் ஆண்டு பெரும் ஆதரவோடு இருந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் மக்களின் அபிப்பிராயமின்றி நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையினை அறிமுகப்படுத்தியது. அப்போது ஜனநாயகத்திற்கான போராளிகள், தொழிற்சங்க தலைவர்கள், மாணவர் அமைப்பினர், இலக்கியவாதிகள், தொழிலாளர்கள் ஆகியோர் தடுத்து வைக்கப்பட்டு மனித உரிமை மீறல்களும் கொடூரமான விடயங்களும் நடந்தன. ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த வதை முகாம்களில் கொல்லப்பட்டதாக சர்வதேச மற்றும் தேசிய அளவில் பலர் கண்டனம் தெரிவித்தனர். அதிகார மாற்றங்களுக்கு பிறகு தற்போது நீதிக்கான ஜனநாயக அமைப்பு மீண்டும் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து மேலும் தெரிவித்த அவர் அந்த காலகட்டத்தில் படலந்த போன்ற வதை முகாம்களில் நடந்த கொடூர சம்பவங்களை மக்கள் தெரிந்து கொள்ள ஆவலாக இருந்த போதும் அப்போதைய அரசியல்வாதிகள் இதை மறைக்க முயன்றனர். ஆனால் சட்டத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது என்பதை இப்போது அவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும். இந்த அறிக்கையை 25 வருடங்களாக இருட்டறையில் ஒளித்து வைத்திருந்தார்கள். ஆனால் இப்போது அது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. பட்டலந்த வதை முகாமில் நடந்த கொடுமைகள் சம்பந்தமான உண்மைகள் இதில் உள்ளன என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க வலியுறுத்தியுள்ளார். மின்சார மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போது 3 ஆண்டுகளுக்குள் மின் கட்டணம் 30% குறைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கம் ஒரு வருடத்திற்கு ஏற்ப தேவையான நிலக்கரியை முன்னதாகவே இருப்பில் வைத்திருக்க உத்தரவிடுகிறது. இதனால் நிலக்கரி செலவுக்கான சிக்கனம் பெறப்படுகின்றது. இந்த குறைப்பின் பலனை எந்த ஒரு கட்டண மாற்றங்களாலும் தவிர்த்துவிட முடியாது. நிலக்கரி விலை வர்த்தக சந்தைகளில் உயர்ந்தாலும் குறைந்தாலும் ஒரு வருடத்திற்குள் மின் கட்டணங்களை மாற்ற முடியாது. இது நிலையான திட்டமிடலுக்காகவே செய்யப்படும் நடவடிக்கையாகும் என்று அமைச்சர் குமார ஜெயக்கொடி கூறினார். எதிர்வரும் 3 ஆண்டுகளில் மின் கட்டணத்தை 30% குறைக்கும் நோக்குடன் அரசு செயல்படுகிறது என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். நீதிமன்றத்தில் இடம்பெற்ற கொலை சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபரான பெண்ணை இன்னமும் கைது செய்ய முடியாதது மிகவும் பரிகாசத்திற்குரிய விடயம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அவர் தனது உரையில் மேலும் தெரிவித்ததாவது, முன்னாள் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் அக்மிமன தலஹா பகுதியில் கொல்லப்பட்டுள்ளதாக யாரும் பொறுப்பேற்கவில்லை. அதேபோன்று நாட்டில் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து துப்பாக்கி சூடு சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன. இதேபோன்ற சம்பவங்கள் நாட்டின் சாதாரண மக்கள் பாதுகாப்பை முற்றிலும் சீர்குலைக்கின்றது. இந்த நிலைக்கு அரசாங்கம் முழுமையான பொறுப்பு ஏற்க வேண்டும். நாட்டில் ஒரு அச்சநிலை உருவாகியுள்ளது. மக்கள் வீதியில் செல்ல முடியாத சூழல் உருவாகியுள்ளது. வன்முறைகள் தாண்டவம் ஆடுகின்றன. காடேர்களின் செயற்பாடுகள் அதிகரித்து வருகின்றது. சமூகத்தில் பீதி நிலவும் ஒரு சூழலில் அரசாங்கம் இதை கட்டுப்படுத்த இந்த நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. நீதிமன்ற கொலை தொடர்பான சந்தேக நபரை இன்னமும் தேடிக்கூடி பிடிக்க முடியாத நிலை காணப்படுகிறது. இது முழுமையான முறைப்போகாமையின் வெளிப்பாடு. எந்த நிலையில் அரசாங்கம் இதற்கான உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசு தன்னுடைய கடமையினை நிறைவேற்ற வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தினார்.